ஓம் கம் கணபதையே நமகா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் திருக்கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. உலகெங்கும் வாழும் சன் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும்னு என் உள்ளத்திலே உகையோடு விட்டிருக்கக்கூடிய அந்த உச்சிஷ்ட மகாகணபதியுடைய பாதங்களை தொழுது வேண்டிக் கொள்கிறேன். எனதருமை இணையர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறோம். எந்த சாமியை கும்பிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க? இது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கடவுளை வழிபட்டால் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்ந்த வெற்றிகள் வரும்னு இருக்கு. அந்த சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும்? நம்மளுடைய ராசிக்கு என்ற இருக்கக்கூடிய தெய்வம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் நமக்கு தேடி வரும். இப்போ மேஷ ராசிக்காரங்க இருக்கீங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல கல்வி அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் சரஸ்வதி வழிபாடு செய்யணும். அந்த மேஷ ராசியில தான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. ஆக கலைமகளோடு தொடர்புடைய நட்சத்திரம் இல்லையா, கலைமகளை வழிபட வேண்டும். மேஷ ராசிக்கார குழந்தைகள் படிப்புல நல்லவர கலைமகளை வழிபடணும். கலைமகளை வழிபடுவது என்று சொன்னால், எப்பெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறதோ அப்பெல்லாம் மாதத்திற்கு ஒரு முறையேனும் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் வழிபாடு செய்வதோ, வீட்டிலேயே கலைமகள் பற்றிய ஸ்லோகங்களை சொல்வதோ ரொம்ப நல்லது. குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார். இதுதான் ரகசியங்க, அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சகலகலாவல்லி மாலையை நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியே தீர்வாங்க. இது அனுபவபூர்வமான உண்மை, சத்தியமான வாக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில பல்கலைக்கழகங்களில் படிக்கிற போது யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு நான் பயன்படுத்திய ரகசியம் அது உங்களுக்கு சொல்றேன். என் அன்பு நேயர்களுக்கு பயன்படட்டும் சொல்றேன். சகலகலாவல்லி மாலை மண்கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய், படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உண்போர் கண்கண்ட தெய்வம் பொழுதோ சகலகலாவல்லியன் குமரகுருபரர் பாடுறார். இந்த சகலகலாவல்லி மாலை அற்புதமான பலன் தான். மேஷராசிக்காரங்களுக்கு மனோ தைரியம் அதிகம் இருக்கணுங்க எங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துர்க்கை வழிபாட்டை செய்யணும். அங்க பரணி நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு பாருங்க, துர்க்கை வழிபாடு செய்யுங்க. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க மீண்டு வர முடியும். துர்க்கையை செவ்வாய்க்கிழமை வழிபடணும். செவ்வாய்க்கிழமை வழிபடணும், அது மிக முக்கியம். அதுலயும் துர்க்கையை வழிபடுகிற போது சாயந்தரம் 3 to 4 செவ்வாய்க்கிழமை இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். பொருளாதார ரீதியாக நீங்க உயரணும்னு நினைச்சாலும் அந்த துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பொருளாதாரத்திலும் உயர்வு தரும். ஆக மேஷராசிக்காரர்கள் இந்த 2 தெய்வங்களை விட்டுவிடக்கூடாது. ஒன்று சரஸ்வதி, இன்னொன்று துர்க்கை. ரிஷபராசிக்காரங்க, எங்களுக்கு என்னங்க சாமி, யாரை கும்பிட்டா நல்லா இருக்கும்? ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் கிருஷ்ணர். ரிஷபராசியில நடுநாயகமா உட்கார்ந்துருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணினாலே கிருஷ்ணர். வீட்டுல சங்கு வச்சிருக்கணும். வீட்டுல ஏதாவது ஒரு எந்திரம், சக்கரம் வச்சு வழிபடணும். ஏன்னா அந்த ரோகிணின்னு குறிக்குது பாருங்க, அந்த ரோகிணி நட்சத்திரம்னாலே கிருஷ்ணர் குறிக்குது, சங்க குறிக்குது, சக்கரத்தை குறிக்குது பாருங்க. வீட்டுல இதுகளை வைத்து வழிபாடு செய்யணும் ரிஷபராசிக்காரங்க. சங்குல நீர் ஊற்றி அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணினால் நல்ல பலன். சங்குல நீர் ஊற்றி பௌர்ணமி அன்னைக்கு வச்சிருந்து பாருங்க, மறுநாள் அந்த தீர்த்தத்தை எடுத்து பருகி பாருங்கள், பொருளாதார நிலை உயரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன வேண்டீங்களோ அத்தனையும் கிருஷ்ண பரமாத்மா கொடுப்பாரு. நிறைய ரிஷபராசிக்காரங்க குடும்பங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும்.
கிருஷ்ணர் வழிபாடு செய்தால் கோபிகைகள் அவரை சுற்றி வந்த மாதிரி உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். அழகான வரனா, அற்புதமான வரனா பிள்ளைகளுக்கு அமையும் பாருங்க. அப்போ நல்ல பொருளாதார வளம் வேணுமா? குசேலனை உயர்த்தியவர் கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? அந்த கிருஷ்ணரை வழிபட்டால் செல்வ நிலை உயரும். எப்படிப்பட்ட வறுமையில நீங்க இருந்தீங்கனாலும் செல்வ நிலை உயரும். அப்போ ரிஷபராசிக்காரங்க நல்ல கல்யாணம் ஆகணுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, வாழ்க்கையில என்ன வேணும்னால், காசு பணம் வேணும்னா கிருஷ்ணரை கும்பிட்டு பாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தன்று வழிபட்டு பாருங்க. அங்கதான ரகசியம் இருக்கு. மிகப்பெரிய வெற்றியை நீங்க பெறலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இவங்க என்ன செய்தாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப விவேகமானவங்க. யாராலும் ஒருத்தர் அப்படி சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. பிறருக்கு உதவி செய்வாங்க, மத்தியஸ்தம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சூப்பர் ஆட்கள். ஆனா எப்பவும் ஒரு ஆள் உங்களுக்கு கூட இருந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனிமையாக ஒரு விஷயத்தை சாதிப்பதை விட பிறரோடு கூட்டாக இருக்கும் போது நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குங்க அப்படி தெரிஞ்சா போறோம். மிதுன ராசிக்காரங்க பெரிய லெவலுக்கு உயர்ந்துருவாங்க. அந்த மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு களத்திர தோஷம் உண்டு. அதுவும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் நடுநாயகமா உட்கார்ந்துருக்கு பாருங்க. திருவாதிரை நட்சத்திரம் சொன்னாலே களத்திர தோஷம் உடைய நட்சத்திரம். ரொம்ப கோபம் வரும். அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கோபம் தெரிஞ்சா வாழ்க்கையில சிறக்கலாம். நல்ல மனைவி அமைஞ்சா வாழ்க்கை உயரும். நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும். ஆனா இவங்களுக்கு தான் களத்திர தோஷம் இருக்கே. அப்ப சரியான லைஃப் பார்ட்னர் அமையறதுல ஒரு தடை வந்துருமே. சரிங்களா? இவங்களுக்கு ஒரு கருத்து, லைஃப் பார்ட்னருக்கு ஒரு கருத்து இருக்குமே. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்கணுங்க. என்ன பண்ணணும்னா, களத்திர தோஷம் சொன்னாலே மகாலட்சுமி வழிபாட்டு செய்யணும். நீங்க ருத்ரனை வழிபடுங்க அப்படிங்கிறோம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவர் பேரு ஆருத்ரா நட்சத்திரம்னு பேரு. அப்ப ருத்ரனை வழிபடுங்கன்னா ருத்ரனுக்கு என்ன வச்சு அர்ச்சனை பண்றோம்? வில்வம். மகாலட்சுமிக்கு எதை வச்சு அர்ச்சனை பண்றோம்? ஓம் பில்வ நிலையாயை நமகா சொல்றோம் இல்லையா? மகாலட்சுமிக்கு அந்த வில்வத்திலே திருப்தி அடையக்கூடியவள் தான் சிவபெருமான். அந்த வில்வத்திலே திருப்தி அடையக்கூடியவள் தான் மகாலட்சுமி. வில்வ மரத்துக்கு கீழே நின்றுகிட்டு ஸ்ரீ சூக்தம் ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க. ஓம் செல்வ திருமகளை போற்றி சொல்லி பாருங்க. பொருளாதார நிலை உயரும். அப்ப மிதுன ராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு செய்தா இவங்களுக்கு செல்வ நிலை நல்லா உயரும். திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கும். நல்ல சம்பளம் கூடும். மன நிம்மதி இருக்கும். எந்த ஃபீல்டில் நம்பர் 1 நீங்க வரணும்னாலும் மகாலட்சுமி வழிபாட்டை செய்யுங்க. குறிப்பாக நீங்க திருவாதிரை நட்சத்திரம் வருகிற அன்னைக்கெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு செய்து பாருங்க. பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க. அவங்க யாரை வழிபடணும்னா ராமபிரானை வழிபடணும். ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கு பாருங்க. அங்கதான் சூட்சுமம் இருக்கு. சில வீடுகளில் கடகராசிக்காரங்க வீடு கோடீஸ்வரனான வீடுகள் பாருங்க. ராமர் ஜாதகத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ராமர் ஜாதகத்தை வழிபட்டாலும் பெரிய வெற்றிகள் வரும். ராமபிரானுடைய பட்டாபிஷேக படம் வச்சாலும் நல்ல பதவி கிடைக்கும். ஆபீஸ்ல எனக்கு பெரிய பதவி வேணுங்க, ராமர் பட்டாபிஷேக படத்தை வச்சு கும்பிடுங்க. ஆக நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ராமபிரானை வழிபடுவதும் ஸ்ரீராம ஜெயத்தை தினந்தோறும் 108 முறை எழுதுவதும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்குமே. சிம்ம ராசிக்காரங்களுக்குங்க இவங்க பொதுவா கிழக்கு திசை வாசல் இருக்கக்கூடிய வீடுகளில் குடியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இவங்களுடைய ராசியில உட்கார்ந்துருக்கு பாருங்க. இவர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வழிபடணும். சிம்மராசிக்காரங்க திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வழிபடணும். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவள் உக்கிரமாக இருந்தாள் ஒரு காலத்திலே. ஆதிசங்கரர் அவளுடைய காதுகளில் ஸ்ரீசக்கரத்தை பதித்தார். அதுக்கு பிறகுதான் அவளுடைய உக்கரம் தணிந்தது. அந்த அகிலாண்டேஸ்வரி, அகிலத்தை ஆளக்கூடிய அந்த அகிலாண்டேஸ்வரியை வழிபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாண தடை இருந்தால் நிவர்த்தியாய். இந்திய சிம்மராசிக்காரங்களுக்கு கல்யாண பிரச்சனை இருக்கும். கல்யாண தடை விலகும். சார் நான் மணிமகுடம் சூட்டி வாழ விரும்புகிறேன், பெரிய பதவி வேணும், எங்க ஆபீஸ்ல எனக்கு ஹையர் போஸ்ட் வேணும்,
இப்படி நீங்க விரும்புறீங்களா சிம்மராசிக்காரங்க? அகிலாண்டேஸ்வரிக்கு உச்சிக்கால பூஜையில போய் கலந்து கொள்ளணும். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை உச்சிக்கால பூஜையில போய் வழிபடுங்க. நல்ல செல்வ நிலை, கல்யாண விஷயம் கூடி வரும், ஆபீஸ்ல உயர் பதவிகள் கிடைக்கும், நினைத்த பதவிகள் அடைவதற்கு அகிலாண்டேஸ்வரி அனுக்கிரகம் பண்றா. எவ்வளவு அருமையான அமைப்பு பாருங்க. அகிலாண்டேஸ்வரியுடைய அனுக்கிரகம் கிடைச்சிட்டா வாழ்க்கையில் அப்படி ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க. கன்னிராசிக்காரங்களை பாருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம், கன்னி மாசம் சொன்னா புரட்டாசி மாதம் வரும். புரட்டாசி மாதம் 3 விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மிக முக்கியமாக செய்கிறாங்க. கன்னி ராசி, அதுதான் புரட்டாசி மாசம். அப்ப இந்த கன்னி ராசியில உள்ள புரட்டாசி மாசம் வரும்போது நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க? முதல்ல மாலையபட்சம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. பித்ருக்களை திருப்தி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த பித்ருக்களை திருப்தி பண்ணுங்கள். இந்த விஷயம் மிக முக்கியம். இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய ஒன்று அது. இரண்டாவது, புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய பாவம், நம்முடைய கருமா எல்லாம் குறையும். மூன்றாவது, புரட்டாசி மாதம் நவராத்திரி வழிபாடு செய்யுங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு கல்வி நல்ல வரணுமா, சரஸ்வதியை வழிபடுங்க. உங்களுக்கு செல்வம் நல்ல வரணுமா, மகாலட்சுமியை வழிபடுங்க. நல்ல வீரம், நல்ல ஆற்றல் வேண்டுமா, எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு வேணுமா, துர்க்கையை வழிபடுங்க அப்படின்னு நவராத்திரி பண்டிகை அமைச்சாங்க. எதற்காக நவராத்திரி பண்டிகை அமைக்கப்பட்டது? நமக்கு கல்வி, செல்வம், வீரம், இது 3 முக்கியம் இல்லைங்களா வாழ்க்கையில? இது 3ம் இணைந்த மனிதர்களை வாழ்க்கையில யாராவது ஜெயிக்க முடியுமா? ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன்யா, அவர் நல்ல தைரியசாலியா, செல்வ செழிப்பா இருக்காருயா அப்படின்னா எல்லா அம்சமும் வாழ்க்கையில புரிஞ்சிருக்கக்கூடிய சௌபாக்கியமான ஆளுன்னு அர்த்தம் இல்லை. அப்படிப்பட்ட அமைப்பை இந்த புரட்டாசி, இந்த கன்னி தருகிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் புரட்டாசி மாதம் முதல்ல பித்திருக்களுடைய சாபத்தை தீருங்கன்னாங்க. அடுத்தது சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு உங்களுடைய கர்மாவை குறைத்துக் கொள்ளுங்கள்னாங்க. மூணாவது, நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுங்கள், உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்போடு வரும்னாங்க. ஆகவே கன்னிராசியில பிறந்தவங்க இந்த வழிபாடுகளை விடாமல் செய்தால் வாழ்க்கையில உயர முடியும். எனதருமை துலாம் ராசிக்காரங்க, நீங்க துலா ராசிக்காரங்களுக்கு என்ன செய்தாங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம்? துலா ராசினா நிதானம். எதற்கு வேகம் காட்டணுமோ வேகம் காட்டுவீங்க, எதுல பொறுமையா இருக்கணுமோ அதுல பொறுமையா இருப்பீங்க. துலா ராசியில சனி உச்சமடையுது. துலா ராசிக்காரங்க மருத்துவம் பார்த்தா எப்படிப்பட்ட மனிதர்களையும் குணப்படுத்த முடியும். துலாம் ராசியில் பிறந்த மருத்துவர் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா எப்படிப்பட்ட நோய் நொடிகளையும் போய்க்கிடுவாரு. துலாம் ராசியிலே சனி பகவான் உச்சமடைகிறார். துலாம் ராசியை சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறான். சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சுக்கிர பகவான் தான் மருத்துவ தெய்வம் இல்லையா? அவரு ஆங்கில மருத்துவத்திற்கு சுக்கிர பகவான் தான் காரணம். ஒரு அலோபதி டாக்டர் பெரிய ஆளா வரணும்னா அங்கே சுக்கிரனை வழிபடணும். ஒரு ஆயுர்வேத டாக்டர் நல்லா வரணும்னா பெருமாளை வழிபடணும், குருவாயூரப்பனை கும்பிடணும். ஒரு தன்வந்திரி முறை சார்ந்து நாம் மருத்துவம் பார்க்கிறேன்னா குருவாயூரப்பனை வழிபடணும். உனக்கு ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. அப்படி துலாம் ராசிக்காரர்கள் மருத்துவர்களாக இருந்து நீங்கள் அவர்களிடம் மருத்துவம் பார்த்து கொண்டால் அவங்க நல்ல முறையில் வியாதிகள் குணமாகும். அப்ப துலாம் ராசியில சனி உச்சமடைகிறது. உங்கள் கர்ம வினைகளையும் போக்கக்கூடிய சக்தி அந்த மருத்துவருக்கு உண்டுன்னு அர்த்தம். கர்ம வினையால் தானே வியாதி வருது. பல வியாதிகள், பெரிய வியாதிகள் கர்ம வினையால் வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதை நீக்குவதற்கு அந்த மருத்துவர்கள். கடவுள் அப்படி படைக்கிறான் துளாராசி. அப்ப துளாராசிக்காரங்க எந்த சாமியை கும்பிட்டா நல்லா இருக்கும்? வாழ்க்கையில எல்லாம் ஜெயிக்கணும். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு கல்யாண தடை இருக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா காஞ்சி காமாட்சியை வழிபடணும். காமாட்சிக்கு முன்னாலும் ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேல குங்கும அர்ச்சனை அதுக்கு பண்ணணும். பண்ணி காமாட்சியை வழிபாடு செய்தால் துளாராசிக்காரங்க செல்வ செழிப்பா மனமகிழ்ச்சியான ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சு எல்லா வகையிலும் நல்லா இருக்க முடியும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. காமாட்சி வழிபாடு செய்யுங்க. இப்ப விருச்சிக ராசிக்காரங்கள நீங்க இருக்கீங்க. நீங்க யாரை கும்பிட்டா நல்லா இருக்க முடியும்? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம்,
திருச்செந்தூர் போயிடணும். விருச்சிக ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யணும். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் உயர்ந்தார்கள். அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க தெரிஞ்சுக்கணும். விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் தான் நம்மளுடைய முக்கியமான கிரகங்க. நம்ம பூமிக்கு தமிழ்நாடுன்னு சொன்னா செவ்வாய் தானங்க முக்கியம். இது முருகனுடைய பூமி. முருகனை வழிபட்டு உயர்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். முருகன் வழிபாடு செய்யணும். இங்கே திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க பாக்கியவான்கள். பெரிய அளவுக்கு வாழ்க்கை உயரும். உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் சரி முருகனை கும்பிடுங்க. இதை நான் சொல்லல, ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரர் அங்க சென்று வழிபட்டு தன்னுடைய வியாதி தீர்ந்ததாக பாடல் வருது இல்லைங்களா? ஆதிசங்கரரே சொல்லியிருக்காரு என்பது வேற என்ன அப்பீல் நமக்கு? திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். அந்த சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சு பாருங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்குங்க. மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3மே கர்ம நட்சத்திரம்னு பேர். தனுசு ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா பூர்வ ஜென்ம தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த பிறவி அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பூர்வ ஜென்ம தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பிறவி. என்ன காரணம்? 3 நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரம். மூலம், பூராடம், உத்திராடம். அப்ப இந்த பிறவியில நிறைய தான தர்மம் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க பிறருக்கு உதவியா இருக்கணும். யாருக்கு எதிராகவும் நெகட்டிவா நடந்துடக்கூடாது. பிறர் கல்யாணம் நடப்பதற்கு காரணமா இருக்கணும். பிறருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். குடும்ப உறவுகளை அரவணைச்சுக்கிட்டு போகணும். அப்பதான் அந்த கர்மா தீரும். குறிப்பாக நிறைய அன்னதானம் பண்ணணுங்க. தனுசு ராசிக்காரங்க யாரை வழிபடணும் கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லையில்லாத சக்திகளை கொடுக்கும். ராமலட்சுமணரையே காப்பாற்றினவர் இல்லையா ஆஞ்சநேயர்? அப்போ உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் ஆஞ்சநேயர் குணப்படுத்துவார். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசிக்காரங்களுக்குங்க, மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன் தரக்கூடிய தெய்வம் வாமன அவதாரம் எடுத்த பெருமாள். வாமனரை வழிபடணும். வாமனரை வழிபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா கூட பக்கத்தில் உள்ள கோயில பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே வரணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் இல்லையா? அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை நீங்கள் வழிபடணும். ஓங்கி உலகளந்த பெருமாளை நீங்க கும்பிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எல்லையில்லாத பலன்கள் கிடைக்கும். பொதுவாக இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாள் வழிபாடு, துளசி தீர்த்தம், இதை அடிக்கடி எடுத்துக்கிடணும். துளசி தீர்த்தத்தை அப்படி எடுத்துக்கிற போது எந்த வியாதிகளும் இல்லாமல் இவர்கள் தப்பிப்பதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். கல்யாணம் கூடி வருவதற்கும் உலகளந்த பெருமாளை வழிபடுங்கள், கல்யாணம் கூடி வரும். பொருளாதார வளம் பெருகும். மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். கும்பராசிக்காரங்களை கேட்கவே வேணாங்க, பெரிய அறிவாளிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள். கும்பராசிக்காரங்கள் தான் காலபுருஷ தத்துவத்துடைய லாப ராசி. கும்பராசிக்காரங்களுடைய துணை இருந்தால் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம்னு அர்த்தம், லாபமா இருக்கும்னு அர்த்தம். கொஞ்சம் கோபம் அதிகங்க, அதை மட்டும்தான் கொஞ்சம் சகிச்சு கிடக்கும். அந்த கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேரன் வழிபாடு. வியாழக்கிழமை சாயந்தரம் உங்க வீடுகளில் ரகசிய பூஜையாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க. வெறும் குபேரனை கும்பிடக்கூடாது, சிலர் ஸ்கின் ப்ராப்ளம் கொடுத்துரும். லக்ஷ்மி குபேரனாக வழிபடணும். 108 மந்திரம் குபேரன் மந்திரம் சொல்றீங்கன்னா 108 மந்திரம் லக்ஷ்மி மந்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லணும். ஓம் தக்ருத்யை நமஹா, ஓம் விக்ருத்யை நமஹா சொல்றோம் இல்லையா? அதையும் சொல்லுங்க. அப்படி 108 மந்திரம் குபேரனுடைய மந்திரம், 108 மந்திரம் லக்ஷ்மியுடைய மந்திரத்தை சொன்னால் செல்வ செழிப்பு பெருகும். எல்லா ஃபீல்ட்லையும் நீங்க நம்பர் 1 வர முடியும். என்ன தடை இருந்தாலும் நீங்கும். அவ்வளவு அற்புதமான பலன்கள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. வியாழக்கிழமை சாயந்தரம் குபேர பூஜையை கொண்டாடணும். மீனராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி.
அந்த மீன ராசியில தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு வருது பாருங்க. மதுரை மீனாட்சியை வழிபடணும். மதுரை மீனாட்சி வழிபாடு அப்படிங்கிறது நல்ல தமிழ் புலமை தரும், கல்வியில உயர்வடைய வைக்கும், வியாபாரத்துல ஜெயிக்க வைக்கும், நல் எண்ணங்களை தரும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருவாள் மீனாட்சி. மீனாட்சியுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போலாம். மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் துடையின் பயனே நரைவெழுத்த துறையின் தமிழேன்னு எழுதுற குமரகுருவர். அந்த மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை மீனராசிக்காரங்க தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வரணும். வீட்டுல உங்க வாழ்க்கையில என்ன கோரிக்கையோடு நீங்கள் 48 நாட்கள் மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை படிக்கிறீங்களோ, வீட்டு பூஜை ரூம்ல மீனாட்சி அம்மா படத்தை வச்சு அவளுக்கு விளக்கேத்தி கற்கண்டு நைவேத்தியம் செய்து குமரகுருபர் எழுதிய மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் அதை நீங்க படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா செல்வ நிலை உயரம். என்ன காரணத்துக்காக 48 நாள் நீங்க தீபம் ஏற்றி அவளை வழிபடுறீங்களோ அந்த காரியம் நிறைவேறி சந்தோஷத்தை தரும். செய்து பாருங்க. எனதருமை நேயர்களே, 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டா வாழ்க்கை சிறக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள், வழிகாட்டுதல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்க. மீண்டும் மற்றொரு பதிவிலே அதற்கு உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.